படம் சுமாராக இருந்துச்சு. படம் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் மட்டும் அந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது போர் அடிச்ச மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லாகிங்காக இருந்தாலும் நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று காமிப்பாங்க, அது கொஞ்சம் லேக் ஆகுது. ஒரு சில இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒரு சில இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகல. லெவல் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் தான் என்னமோ சட்டுன்னு முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இதுல வந்து கவினை விட சார்லியோட ரோல் தான் சூப்பரா இருந்தது. எமோஷனலி அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி சாங்ஸ் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு. பட் படம் 2 hours வந்து போனதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல, பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அலெக்சா ப்ளே ஜிவி பிரகாஷ் சாங். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னியாகவும் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே செம்ம காமெடியாக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லாகிங்காக இருந்தாலும் நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கவின் சார் வந்துட்டு நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாகவே நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுலையுமே நல்ல ஒரு ஸ்டோரி செலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆண்ட்ரியா மேம், கவின் அண்ணா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆண்ட்ரியா மேம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வில்லியாக பார்த்ததுனால அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா நடிச்சிருந்தாங்க எல்லாருமே. நல்லா ஆண்ட்ரியாவோட நடிப்பு நல்லா இருந்துச்சு, சார்லியோடதும் நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. பெரிய ப்ளஸ்னா ப்ரீ கிளைமேக்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஒருத்தர் வருவார், அது நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம், மூவியில் பார்க்குறப்போ தெரியும், ஏன்னா ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ அந்த சீன் நல்லா இருந்துச்சு. ஆடா வந்துட்டு வேற லெவல் மூவி. ஒரு டிவோர்ஸ் ஆகிட்டு எப்படி வந்து ரீயூனியன் ஆகுறாங்க, அந்த கஷ்டம் எல்லாமே இருக்கும். அப்பா பையன் அந்த பாண்டு ரிலேஷன்ஷிப் காமிச்சிருப்பாங்க. இது வந்து அந்த மாதிரி ஒரு சமூகத்துக்கு கருத்து சொல்கிற படமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. ஸோ இது வந்து மணி ஹீஸ்ட், அதுக்கப்புறம் என்ன ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்கள அடிச்சு பழப்பாங்க இல்லையா, அவங்களோட அந்த வில்லனிக் தீம் அது காமிச்சிருக்காங்க. அதுலேருந்து இவங்க கான்சிக்வன்ஸ் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கு. வெற்றிமாறன் சார் வந்து அதான் ஒரு கருத்துள்ள இதை ட்ரை பண்ணார். அதுவும் நல்லா இருந்தது. ட்ரைலாம் இல்லை, நல்லாவே சொல்லியிருந்தார் அதில். ஸோ ரியல் லைஃப்பில் நடக்கிறது தான் அது. ஸோ வெளியில தான் தெரியல, படத்துக்குள்ளே வரல, அவர் வாய்ஸ் தான் வந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். இப்போ இன்னைக்கு பார்த்ததுனால மேபி மக்களுக்கு வந்து சார்லி சார் ரோலை வந்து இன்னும் கவனித்து பார்ப்பாங்க. ஆனால் எங்களுக்கு வந்துட்டு தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம் அப்படின்னா சுத்தமாக தெரியவே தெரியாது. அந்த மாதிரி வந்து இது தெரியலை. சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், இந்த ஜென்ரேஷனும் பார்க்குற அளவுக்கு இருக்குது. எல்லாருக்குமே பிடிக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். கவினோட ஆக்டிங் உண்மையாகவே நல்லா இருக்கு. ஆண்ட்ரியா மேமோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று காமிப்பாங்க, அது கொஞ்சம் லேக் ஆகுது. மற்றபடி எல்லாமே சூப்பராக. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கு. இன்டர்வலுமே ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல வந்து நிறுத்துறாங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோட எண்டிங்ல வந்து கிளைமேக்ஸ் நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். நல்ல டார்க் காமெடிஸ் இருக்கு, காமெடிஸும் இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒரு சில இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஸோ மேபி அந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துருக்கலாம். மூவி நெகட்டிவ் ஷேடாக அவங்க பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வட சென்னை அதுக்கேற்ற மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நல்லா இது செட் ஆகுது, பர்ஃபெக்டாக சூட் ஆகுது. புரியும். ரொம்ப வந்து டெக்னிக்கலாக பேங்க் அது இதுலாம் அவங்க போகலை. கிளியராக நீட்டாக தான் பண்ணுறாங்க, நல்லாயிருக்கு. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் மேனோட பவர் என்ன அப்படின்றத காமிச்சிருக்காங்க படத்தில், பார்க்கலாம். ஏதோ மாஸ்க்குன்னா எப்படி இருக்குமோ நினச்சிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு கவினை பிடிக்கும், ஆனால் நல்லா இருக்கு. படம் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் மட்டும் அந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது போர் அடிச்ச மாதிரி இருந்தது. மற்றபடி அதுக்கப்புறம் மூவி நல்லாவே போச்சு. எல்லாரோட கேரக்டருமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. லெவல் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் தான் என்னமோ சட்டுன்னு முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆண்ட்ரியாவோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்களோட ஆட்டிடியூடு ரொம்ப நல்லா இருந்தது. கவினை விட எனக்கு சார்லி அவரோட ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக இருந்தார் பார்க்கறதுக்கு. சார்லி இன்ட்ரடியூஸ் பண்ணதும் ஏதாவது ஒரு அழுகாட்சி சீன் வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தது, பட் அது வைக்காதது ஆக்சுவலி நல்லா தான் இருந்தது. இப்போ ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். நல்லாவே பண்ணியிருக்காரு. அவ்வளோ தூரம் அது போகுமான்னு எனக்கு தெரியல, பட் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ கவினை ஓவர் ஷாடோ பண்ணுற மாதிரி இருக்குது சார்லியோட கேரக்டர். ஸோ அது ஆசம் தான். அவர் ஹீரோவாக நடித்து இன்னொரு கேரக்டருக்கு அவ்வளோ ஹைப் கொடுத்தது வந்து நான் இது வரைக்கும் எந்த மூவிலே பார்க்கல. ஸோ திஸ் வாஸ் ஆக்சுவலி குட். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இதில் எதுவுமே தேவையில்லாத அந்த 18+ கண்டென்ட்ஸ் எல்லாம் இல்லை. சும்மா டைலாக்ஸ் 2-3 இருக்குது, பட் அதுவுமே அவ்வளோ ஆக்வர்டாகவும் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். செம்ம ஆசமாக இருந்தது. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்ல. கடைசி ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி கூட ஒரு நல்ல ட்விஸ்ட்டு. ஸோ நல்லா ஏற்றுக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு. ஆண்ட்ரியா மேடம் நோ வேர்ட்ஸ், அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் கெவின் நல்லா பண்ணியிருக்கார். மெயினாக வந்து அந்த கேரக்டர்ஸ் நல்லா இருக்குது. பியூர் வில்லி, பியூர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கார்ட்போர்டாக இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதில் ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. சார்லி சார் ஃபேமிலியோட டெஃபினட்டாக பார்க்கலாம். டெஃபினட்டாக பிடிக்கும். ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸ் பார்க்குற மாதிரி தான் படம்.
ரொம்ப பிடிச்சது. 2ஆம் தடவை டெஃபினட்டாக பார்ப்பேன். ஹேஸ்ட் இருக்கு, ப்ளஸ் கவினோட காமெடியும் இருக்கு. அது இல்லாமல் 2-3 காமெடி வந்து சேர்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நல்லாவே இருந்தது. நாட் டூ மச் ஆஃப் காமெடி, ஆல்மோஸ்ட் லைக் அ டார்க் காமெடி தான். ஸோ வாய் வலிக்கெல்லாம் சிரிக்க முடியாது, பட் சிரிப்பு வரும். ஒரு 2 சாங் தான் இருக்கு. ஒன்று வந்து அப்படியே லைக் கவினும் அந்த ஹீரோயினும் ஆடுற மாதிரி இருக்கு. நல்லாவே இருக்கு, தேவையில்லைன்னு தோணலை. தேங்க்யூ. கண்டிப்பாக இருக்கும். அவர் செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. பட் இது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. நான் வந்து ஆண்ட்ரியா மேமுக்காக தான் போனேன். நல்ல வில்லி ரோல் அப்படின்னு நான் வேறு மாதிரி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர்னு எதிர்பார்த்தேன். இது ஆக்ஷனை கூட கதையில் தான் ட்விஸ்ட் ஜாஸ்தி. அந்த மாதிரி ஒரு கதையில் தான் நகர்த்துறாங்க. ஃபைட் சீன்ஸ் அந்த மாதிரி, கார் சேஸ் அந்த மாதிரி வரல. ஸோ இது வந்து ஒரு லைட் மூவி வித் மெசேஜ் எதிர்பார்க்கல, ஆனால் மெசேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. யா, மூவி இஸ் வெரி எக்ஸ்ட்ரானரி. போர் அடிக்காமல் போகுது. பேசிக்கலி இது சூப்பர் மார்க்கெட் ஹேஸ்ட்டை பேஸ் பண்ணிக்கிற படம். ஆக்சுவலி ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இட்ஸ் பேஸ்ட் ஆன் பிளாக் காமெடி. அப்புறம் இந்த இது கான்செப்ட் என்னென்னா, காமன் மேனோட ரோல் என்ன இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் நடக்கும்போது அப்படின்னு கிளியராக ரொம்ப லாஜிக்கலாக கரெக்டாக சொல்லியிருக்காங்க இந்த மூவியில் வந்து. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் நெல்சனோட வாய்ஸ் ஓவர் வந்து நல்லா இருக்குது, நல்லா சூட் ஆகிருக்கு. மூவியோட டோனும் வந்து நல்லா இருக்குது. பிளாக் காமெடி ப்ளஸ் ஒரு மாதிரி வந்து ஒரு கிரிப்பியாக இருக்குது. பட் இட்ஸ் நாட் போரிங். எமோஷ்னலி அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி சாங்ஸ் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. பட் படம் 2 hours வந்து போனதே தெரியல. கொஞ்சம் இளையராஜா சார் மியூசிக்கும் கொஞ்சம் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. டயலாக்ஸ் வேறு வெரி நைஸ். அதை மெயினாக சொல்லணும். எல்லாம் இந்த சப்போர்ட்டிங் டீம் எல்லாரும் பேரும் டக்குன்னு சொல்ல முடியல. பட் அவங்க ஃபுல்லாக நல்லா நடிச்சிருக்காங்க. சும்மா ஒரு 3 கேரக்டர் வச்சு படத்தை ஓட்டாமல் அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு செட் இருப்பாங்க. அவங்கவுங்க ஆண்ட்ரியாவுக்கு ஒரு டீம் இருக்காங்க, கெவினுக்கு ஒரு டீம் இருக்காங்க. அந்தந்த டீமும் நல்லா பண்ணியிருக்கு. அதனால ரொம்ப நல்லா இருந்தது படம். படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அந்த ட்ரீட்மெண்ட் தான். மூவியோட அந்த ஜானர் அண்ட் ட்ரீட்மெண்ட் தான். இது வந்து ஒரே ஜானர்னு சொல்ல முடியாது. ஸோ நடுவில் கொஞ்சம் எமோஷன்ஸ், லவ் சீன்ஸ், அந்த லவ் சீன்ஸை சூப்பராக காமெடி ஒர்க் அவுட்டாக இருக்குது. ஒரு சீன் இருக்கும், அது இளையராஜா சாங்கை பேஸ் பண்ணி ஒரு சீன் இருக்கும், ராஜராஜ சோழன் சாங். அதை பேஸ் பண்ணி ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க. அது சூப்பராக இருக்குது. அந்த காமெடி வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒரு இன்ட்ரோல் மாதிரி ஒரு ட்விஸ்ட் வர சூப்பராக இருக்குது. அவர் எப்படி அந்த சுச்சுவேஷனை எஸ்கேப் ஆகிறார் ஹீரோ ஈஸ் அப்படின்னு அது சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆக்சுவலி அவர் வந்து அதை எப்படி அவருக்கு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறாருன்னு சொல்கிறாங்க சுச்சுவேஷனை. ஹைட் ஃபிலிமில் ஒரு அவர் மூடு, அந்த மூடை வந்து ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காரு. அதை நான் சொல்லணும். அது ஐஸ்கிரீம்க்கு ஏத்தாப்புல ஒரு ஜாலியாகவும் இருக்கணும். நம்ம வந்து ரொம்ப சிம்பத்தி, அந்த அவங்க திருடங்கள்னாங்க கூட நம்ம வந்து ஒரு அதை எப்படி நம்ம ஆடியன்ஸை ஏற்றுக்க வைக்கிறதுங்கிறதுக்கு கரெக்டாக அந்த சுச்சுவேஷனை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. காதலிச்சு பார்த்துருப்போம், இல்லை லவர் கூட சண்டை போட்டிருப்போம், இல்லைன்னா பொண்டாட்டி கூட சண்டை போட்டு ஏதோ ஒரு பிரச்சனையாக தான் பார்த்துருப்போம். இதை ஒரு படி மேலே போய் மிடில் கிளாஸோட வழியை சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது படம். ஐயோ, ஆண்ட்ரியா சொல்லியவனுங்க ஏங்க ரொம்ப அழகு, ரொம்ப க்யூட்டாக. இவங்கள போய் வில்லியாக போட்டாங்க. ஏன்னா அவங்களே தான் ப்ரொடியூசர்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப நல்லா பண்ணி அவங்களோட கேரக்டரை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வில்லி எல்லாரும் வீட்லேயும் ஒருத்தர் இருப்பாங்க, அது தெரியாது. என்னடா அது இவளே நமக்கு எல்லா வேலையும் பண்ணுறாளே அவளை அப்படின்ற மாதிரி தான் சொல்லி சுற்றி பார்த்தா யாரான்னு பார்த்தா அவன் தான், அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் தான். அந்த மாதிரி வந்து அவங்க அதுக்கு உண்டான விஷயத்தை நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள். சொல்லப்போனால் வரும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிட்டே வரல. ஏன்னா எவ்வளோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிட்டு வந்தால் எவ்வளோ ஒரு நல்ல படமாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி இதாகிடும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணால். ஸோ வெற்றிமாறன் சார் இன்க்ளூட் ஆயிருக்காரு லைக் ப்ரொடக்ஷனில். வேறு ஆண்ட்ரியா மேமு வேறு ப்ரொடக்ஷனில் இன்க்ளூட் ஆயிருக்காங்க. ஸோ வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு FDFS வந்தேன், ஃப்ரெண்டோட வந்தேன், வந்து பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி எல்லாமே அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், வேறு அந்த ஸ்டோரி லைனு, வேறு கவினோட ஆக்டிங் சொல்லவே வேணாம், நல்லாவே டெவலப் ஆகிட்டார். லைக் டாடா, வேறு கிஸ், நிறையா படம் இருக்குது அவரது. இப்போது நடிச்சிட்டே வராரு. ஸோ எல்லாமே பார்த்து நல்லா இருந்துச்சு. இதுலேயும் அவர் ஆஸ் யூஷுவல் அவர் ஆக்டிங் கேஷுவலாக, ஓவர் ஆக்டிங் இல்லாமல் ஒரு மாதிரி நேச்சுரலாக நடிப்பாங்க பார்த்தீங்களா. அதில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் சொல்லவே வேணாம். எல்லாம் நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஒரு மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதில் நடித்தவங்க எல்லாரோட கரெக்டாக அந்த பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணி. இப்போ ஆண்ட்ரியா மேம் பார்த்தா நம்ம பழசில் ரசித்து பார்த்துருப்போம். இப்போ ரசித்து தான் பார்க்குறோம், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அந்த பழசை பார்த்துட்டு இவங்களால இப்படியும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரி வடச்சென்னையிலே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ரோல்ஸ் பண்ணுறதால அவங்க நெகட்டிவ் கேரக்டரும் நல்லா சூட் ஆகுது. அந்த ஆண்ட்ரியா அழிச்சிருது. என்ன சொல்ல வரனா, அவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃபிலிமில் அப்படின்னு சொல்கிறேன் இந்த மூவியில். ஸோ கரெக்டாக ஒரு மாதிரி ஜர்க் அடிக்குதுன்னா அவங்க பண்ணுற ஆக்டிங்கை சொல்கிறேன். ஸோ எனிவே எல்லாம் ஒரு மாதிரி ஃபேமிலியோட வந்து தாராளமாக பார்க்கலாம். இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸ்னால் நம்மள மாதிரி ஜென்ரேஷன் பீப்புளுக்குலாம் ஓகே. நம்ம 60+ போனாங்கன்னா அவங்களாம் வந்து தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து அவங்க கதையை புரிஞ்சுக்கிறதால. ஏன்னா இப்போ வர்ற கதைகள்லாம் வந்து நம்ம உட்காந்து நானே சில டைமில் வந்து என்னடா இது இங்கே போகிறான், இவன் இது பண்ணுறான், ஓகே இதை அப்படின்னு யோசிக்கும் போது
என்ன அப்படிங்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு கிளியர் ஆகுது, ஓ இதுதான் கதை போக போக. ஏன்னா அவங்களாம் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒன்று அழுந்துக்கு நிற்கணும், இல்லையா அடுத்தவங்க குடும்பத்துக்கு எடுத்து நிற்கணும், அதான் அவங்க லைக் பண்ணுவாங்க. அதை மீது ஒரு படி போய் நம்ம ஜென்ரேஷன் ஆடியன்ஸ்க்குலாம் பிடிக்கும் இந்த படம். மாஸ்க் சூப்பராக இருக்குது. அதாவது ஓவர் த டாப் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் கொடுத்த காசுக்கு ஒரு 120 ரூபா செலவு பண்ணுறோம்னா ஒரு 70 ரூபாய்க்கு ஒரு தான படம். அதெல்லாம் அமையாதுங்க, ஏங்க கம்முங்க. நம்ம பிடிக்குதுன்னா என்ன மாதிரி மக்களே எல்லாம் டெய்லியும் பார்த்துட்டு இருப்பாங்களா படத்தை? ஏங்க சின்னவங்களுக்கும் பிடிக்கணும், பெரியவங்களுக்கும் பிடிக்கணும், அதுக்கு மாதிரி தான் படம் எடுக்கணும். நான் மட்டும் பார்த்தேன்னா நம்மள மாதிரி 30+ எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. காமெடிலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கணும். ஏன்னா சும்மா ஒரு விஷயத்த பண்ணி எடுக்கிறாங்க, அதில் என்ன எல்லாத்துக்கும் பிடிக்கணும். நமக்கு ஒரு ஆளுக்கு பிடிச்சா மட்டும் அந்த படம் ஹிட் ஆயிடாது, ஓடிடாது, சம்பாதிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் பிடிக்கணும். சின்ன பசங்களும் குழந்தைங்க பார்த்தா கூட, ஒரு 6 வயசு குழந்தை பார்த்தா கூட ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரணும். நம்மள மாதிரி ஜென்ரேஷன் ஓகே பார்க்கலாம், அந்த மாதிரி தான் அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க. டாடா வேற ஜானர், இது வேற ஜானர். ஆனால் கம்பேக்கான்னு கேட்டால் 100% கம்பேக்னு சொல்ல முடியாது. ஒரு 60 to 70% கம்பேக்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஷார்ப்பாக எழுதியிருந்தாங்கன்னா ஒரு ப்ராப்பர் கம்பேக்காக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு. இது எப்படி கம்பேக்? அவர் ஆல்ரெடி நல்லா தானே நடிச்சிட்டு இருக்காரு, நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. இதுவும் நல்ல படம் தான். அவர் பண்றது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. அது இதுவும் ஒன்று நார்மல் படம் இல்லை, நீங்க ஜென்ரலா பாக்குற மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதான் அந்த மணி ஹெய்ஸ்ட் போர்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்து என்கேஜிங்காக இருக்கு. மணி ஹெய்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா போர்ஷனும் என்கேஜிங்காக இருக்கும், சில போர்ஷன் தான் லாகாக இருக்கும். இதில் அந்த மணி ஹெய்ஸ்ட் போர்ஷன் ஸ்டார்டிங்ல இருந்தா கதை ஆரம்பிக்குது, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. ஹீரோ கவின்னா தான், ஆனால் வேற ஒருத்தர் உங்களுக்கு ஹீரோவை தெரிவார். அதான் எல்லாமே பாதியா நிக்குது. கவினோட போர்ஷன்ஸ் கொஞ்சம் பாதியா நிக்குது. ஆண்ட்ரியோட வில்லனிசம் சூப்பரா இருக்கு, ஆனா இன்னும் 2 சீன் கொடுத்துருக்கலாங்கிற மாதிரி தோணுது. ஒரு ஃபுல்ஃபில் ஆல, ஆனா ஒரு 60%ல தப்பிக்கிற ஒரு படம். கிளைமேக்ஸ்ல படம் தப்பிச்சிருச்சு. அதான் நிறைய படம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கும். அட்லி படங்கள்லாம் ஸோ அந்த டைப் தான் இந்த படம். கிளைமேக்ஸ்ல பெரிய ட்விஸ்டே ஒன்று ரிவீல் ஆகும். அது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த கிளைமேக்ஸில் தான் அவர் ஹீரோல வேற ஒருத்தர் ஹீரோனே தெரியும் உங்களுக்கு. அப்படி இருக்கும். அது கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் தான் பார்ப்பாங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்க்கணுமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய அந்த எலமெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயம், டபுள் மீனிங் அதெல்லாம் இருக்கு, பெருசாக கனெக்ட் ஆகாது. இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ்ல கொஞ்சம் மெச்சூர்டான ஃபேமிலி ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த படத்தோட இன்டென்ஷன் பிடிக்கும், ஒரு நல்ல இன்டென்ஷன் அப்படின்னு. இப்போ மாவீரன் ஒரு சிவகார்த்தியன் படம் வந்துச்சு இல்லைங்களா? த்ரூ அவுட் அந்த படம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அதே அபோவ் ஆவரேஜ் ஆகிட்டாங்க. இப்போ இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் நல்ல இன்டென்ஷன், அதனால இது ஒரு 60% ஓகேவான ஒரு படம் தான். ஓகே, தேங்க்யூ. படம் சுமாராக இருந்துச்சு, ஓகே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தெரியல, என்கேஜிங்காகவே இல்லை, ஒரு மாதிரி போராக தான் போச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் ஓகே நல்லா இருந்துச்சு. கம்பேக் ஃபிலிம்லாம் இல்லை, அவர் பண்ணுற எல்லாமே நல்லா தானே இருக்குது. கம்பேக் ஃபிலிம்லாம் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. கவினோட படம்னா நார்மலாக அவர் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, ஆனால் கதையில் 2 ஹீரோன்ற மாதிரி இருக்காங்க. 2வது ஹீரோ வர்றது ரொம்ப டெஸ்ட்டாக, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சொல்லவா வேணும், சூப்பராக இருக்குது. வளர்ந்து வர நடிகர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, யங்ஸ்டர்ஸ்லாம், அவங்க நிறையா கற்றுக்கலாம் அவர் பார்த்துட்டு. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அல்டிமேட் டைரக்ஷன் சூப்பராக இருந்தது. இந்த டேரக்டர் இன்னும் நிறைய படம் பண்ணணும், இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியாக இருக்குது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.